வணக்கம் அர்ச்சனா மேடம், எப்படி இருக்கீங்க? எல்லாம் சௌக்கியம் தானே? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், ஆனா பாத்திருக்க வாய்ப்பு இல்லை. என் பேரு வர்மா. கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம்னு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஞாபகம் வந்திருக்குமே? சார் நீங்களா? நேத்து கூட உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எவ்வளவு பெரிய ஆள் நீங்க, எனக்கெல்லாம் போன் பண்றீங்க. பரவாயில்லையே. பரவாயில்லையே, என்ன மாதிரி நக்கலா பேசுறீங்களே. நைஸ். இப்ப நான் எதுக்கு போன் பண்ணேன்னா, மிஸ்டர் நாராயணன் கிட்ட என்ன பத்தியும் நான் பண்ண கிரைம்ஸ் பத்தியும் சில ப்ரூஃப்ஸ் இருக்கு. அந்த நாராயணன் உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்னு எனக்கு நல்லா தெரியும். சோ அந்த ப்ரூஃப கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 கோடி வரைக்கும் தரத்துக்கு தயாரா இருக்கேன். பணம் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்ன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சார், நாராயணன் கிட்ட இருக்கிறது சாதாரண ப்ரூஃபா? அதுக்கு 2 கோடி தான் மதிப்பா? என்ன சார், நீங்க 4 கோடி வரைக்கும் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். என்ன சார், 4 கோடி தரீங்களா சார்? என்ன சார் இப்படி சர்ப்ரைஸ் பண்றீங்க? என்னால நம்பவே முடியல சார். நீங்க இப்படி உடனே ஒத்துக்கிட்டதை கேட்கும் போது நான் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா கேட்டிருக்கலாமோன்னு தோணுது. ஏண்டா, எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலை பேசுவ ராஸ்கல். என்ன யாரு நினைச்ச? நீ குடுக்கற காசை வாங்கிட்டு உன்னை உயிரோட சுத்த விடுற கல்பிரேட் நினைச்சியா? இப்ப நீ போன்ல பேசின மாதிரியே என்கிட்ட நேர்ல பேசிடாத. நீ பேச ஆரம்பிக்கும் போதே உன்னை முடிச்சிருப்பேன். போனவே. ஐஜி சார். எஸ் சார். அர்ச்சனா, எங்க இருக்கீங்க? வீட்ல தான் சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். அந்த வர்மா உங்க அண்ணன் நாராயணனோட எடிட்டரை விலைக்கு வாங்கிட்டான். சார். என்ன அர்ச்சனா, உன்னை எவிடன்ஸ் வாங்கிட்டு வர சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன ஐஜி சார், அந்த எவிடன்ஸ் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு தானே ஆபத்து. அப்புறம் என்ன, கடமையை முடிச்சிட்டு எவிடன்ஸ் எடுத்துருவாங்க, போலாம். திருட்டு ராஸ்கல், உன்னை நல்லவன் நம்பி தானே நான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்தேன். ஆனா நீ இவ்ளோ கேவலமா இருக்க. அர்ச்சனா, இங்க எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. என் விலை என்னன்னு வர்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னையும் நாராயணனையும் விலைக்கு வாங்க முடியாதுன்னு வர்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த எவிடன்ஸ் இவங்க கையில கிடைக்க கூடாது. நீங்க முதல்ல ஓடிடுங்க. போங்க. அவனை வெட்டி போட்டு டாக்குமெண்ட் எடுத்துருவாடா, போடா. நீங்க இவ்வளவு கவனிக்கல. டேய், என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க?
ஏய் ஓடாத இல்ல ஏய் ஏய் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துரு. கபிலா 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 கதவு தர. கபிலா என்னடா பண்ண சொல்ற? அவங்க உள்ள வந்தாங்கன்னா மாட்டி போண்டா. கபிலா கதவு தரடா. கபிலா மேன் ஐ அம் சாரி, என்னால முடியாது. ஆல்ரெடி கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு மூக்க உடைச்சுக்கிட்டேன். கட்டிலுக்கு கீழே விழுந்து இடுப்பையும் உடைச்சுக்கிட்டேன். ஆள விடுறா சாமி. கபிலா. வேற ஆள பாருங்க. இந்த படம் எங்க அக்கா உள்ள வந்து பார்த்தாங்க. போலீஸ் அடி விட பயங்கரமா இருக்கும்டா. எல்லாமே முடிஞ்சிடும். வாடா வாடா வா. ஐயோ, நான் இங்க இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் ஒளிஞ்சிட்டேன். வேற எங்கயா போய் ஒளிய சொல்ற? போய் இடம் தள்ளிட்டு வந்து சொல்லியா போயா. சொல்றல தர. இந்த ஒரு தடவை நீ பேசாம பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கடா. போடா பாத்ரூம் போடா. டேய், என் பரம்பரை என்ன? நான் யாரு? என்ன போய் பாத்ரூம்ல ஒளிய சொல்ற? கபிலா கதவு தரடா. தடிமாடு எதிரா எதிரா இப்ப நீ கதவு திறக்க போறியா இல்லையா?